அதே எண்ணெயில் சேர்த்து வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த கலர் மாறுற வரல கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து போட்டிருக்கேன். பழைய புளி எடுத்துங்க, அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வதங்கினது போதும், நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மிளகாய், உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா புளி போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் புதினாலாம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை கடுகு உளுத்தம்பயிர் போட்டு வதக்கலாம். அதே வானல் தான் எடுத்துருக்கேன். அதில் அரை கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்லா வறுபடணும், அப்போ தான் துவையல் வாசனையாக இருக்கும். வறுபட்டு ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டோம்.